ஹலோ, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா டேப்பியோக்கா வச்சு ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப ஸ்பைஸியாக செம்ம டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறேன்னு போய் பார்ப்போம். ஆயில் ஊற்ற போகிறோம். பிறகு கடுகு, கடுகு நல்லா வெடித்த பிறகு சோம்பு நல்லா வெடித்த பிறகு கருவேப்பிலை போட போகிறோம். பிறகு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஆனியனை சேர்க்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்க போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி அதை ப்ரெஷர் குக்கரில் வைக்கும் போதே நீங்கள் உப்பு போட்டு மவிய விடலாம். நான் மறந்துட்டேன், அதனால இப்போ உப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கி கொண்டு வரும்போது தனி மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோம். எந்த அளவுக்கு நீங்கள் காரம் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஷ். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ரெட் சில்லி பவுடர். லைட்டாக இந்த தனி மிளகாய்த்தூளோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கினா போதும். இப்போ இந்த தனி மிளகாய்த்தூளோட பச்சை வாசம் போயிட்டு இப்போ அவிச்சு வச்சிருக்கிற இந்த மரவள்ளி கிழங்கு இதில் சேர்க்க போகிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். டேப்பியோக்கா ரெடி. இப்போ இந்த மரவள்ளி கிழங்கு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்ல ஸ்பைஸியாக இருக்கு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியான டிஷ். தேங்க்யூ.